ப்ரைஸ் லாட். எல்லாருக்கும் சுத்திரம். பிரியமானவர்களே, ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா, அதாவது நன்மை செய்ய வேண்டுமா, அதை குறித்து தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணுமா, சோர்ந்து போக அதுக்குன்னு புலம்பாமல் கொல்லாமல் நம்ம பாட்டில் என்ன பண்ணணுமா, நன்மையை செய்யணுமா. அவங்க தீமை செஞ்சுட்டாங்க, அதுக்கு நான் தீமை செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் சோர்ந்து அதுக்குன்னு அப்படியே சோர்வாக டயர்டாக ஆகிட்டு யானோ தானோ இல்லை, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அப்படி சண்டைக்காரனாயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். பிரியமானவர்களே, எவ்வளோ திட்டமாக அநியாயத்துக்கு என்ன நடக்குதுன்னா தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இருந்தாலும் வேதத்தில் நம்ம என்ன பண்ணும்போது பார்க்கும் பொழுது தண்டனை இல்லை, அது உக்கிர கோபாக்கினை வருமா. கோபாக்கினா அது தண்டனைனா கொஞ்ச நாள் கழித்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு சில வருஷங்கள், அதுக்கு ஒரு சில நாட்கள் அப்படி இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது தான் கோபாக்கினை. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனால, சண்டைக்காரனாக இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறது. அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வருமா. சரி, நன்மை செய்கிறதுனால என்ன கிடைக்கும், நித்திய ஜீவனை அடைகிறோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது எப்படி அவர் பார்க்கிறாராம், தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறோம், வெளியே இருந்துட்டு என்ன பண்ணுறோம், எல்லாமே என்ன பண்ணுறாராம். நம்ம தெருவில் யார் போகிறாங்க வராங்கன்னு கேமராவில் பார்க்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம எதுவுமே நம்ம பண்ணுற கொடுமையோ பிரச்சனைகளோ அநியாயமோ அக்குறும்போ யாருமே பார்க்கல நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரா, தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பாராம். அது எப்படி அளிப்பார், அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அவர் எப்படி இருக்கிறாரா, கண்ணோக்கமாக இருக்கிறாராம். அதுக்கு தான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்க்குறாராம். மல்கியாவில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா மிக அழகாக நமக்கு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறதா. பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ அழகாக வேதம் நம்ம சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது கூட என்ன பண்ணுறாராம், கவனிக்கிறார். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், அது ஃபோன்லேயா இருக்கலாம், தனியாக பேசுகிறதா இருக்கலாம், சண்டை போடுறதா இருக்கலாம், நம்ம மற்றவங்களை குறித்து என்ன பேசுகிறோம் அப்படின்றது அத்தனையும் என்ன பண்ணுறாராம், பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினம் ஒரு வீடியோ, ஒரு ரெக்கார்டு, நம்ம வெளியே இருக்கிற கேமராவில் எப்படி ரெக்கார்டு ஆகுதோ
அந்த அந்த வீட்டுக்காரங்க அதை டெய்லி பார்க்கலாம். அதை போல் நமக்கு என்ன நம்ம செய்கிறோன்றதை டெய்லி ஞாபக புஸ்தகத்தில் நன்மையானாலும் தீமையானாலும் என்ன பண்ணுவாராம், எழுதி வைப்பாராம். பிரியமானவர்களை பாருங்கள், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பிரியமானவர்களே, நம்ம பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு, பார்க்குறவராக இருக்கிறாரு. நம்ம செய்கிறோமா தீமை செய்கிறோமா பார்க்குறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பேசுகிறோன்றதை கவனிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளையில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் நன்மை செய்வது என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட குடும்பங்களில் நமக்கு அவருக்கு எவ்வளோ உண்மையாக, அவருக்கு எவ்வளோ நம்ம பணிந்து அடங்கி அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து போகிறோமோ, நம்மளோட வாழ்க்கை மற்றவர்களோடு ஒப்பிட முடியாது. நம்மளோட வாழ்க்கை மிக்க மிக்க சமாதான சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவார், நிறைய சொல்லலாம். ஒரு கடன் நம்ம வீட்டில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்களே, கடன் கொடுங்கன்னு கேட்காது கூட பெரிய ஆசீர்வாதம். அநேக வியாதியில் கிடக்கிறாங்க, நம்ம வியாதி இல்லாமல் இருக்கிறது கூட பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி எவன் தட்டுவானோ, நாளைக்கு எவன் எழுப்பானோ, இப்படி சில பேர் வாங்கி கொடுத்துட்டு சமாதான நிம்மதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளதெல்லாம் விற்று வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பிரியமானவர்களை பார்க்கணும், நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன நிலைமையில் போய்ட்டுருக்கோம். நம்ம ஸ்லோவாக போயிருக்கலாம், ஆனாலும் நம்ம எவ்வளோ சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்பதை நம்ம நினச்ச ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நன்றி சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதனால் பிரியமானவர்களே, நம்ம எதை செய்தாலும் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். எதை பேசினாலும் நம்ம மற்றவங்க குடும்பம் கெடுக்கிறதுக்கோ, இல்லை ஒருத்தரோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கோ, அல்லாட்டா ஒரு மனுஷன் ஏதோ ஒரு நாசமாக போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கவே கூடாது என்பதுக்கு வேதம் நமக்கு நல்ல தீட்டம் தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. பிரியமானவர்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிறைய நேரம் தவறுகிறோம். அதை தவற உணர்ந்து நம்ம அதை செயல்படுவோமானால் கண்டிப்பாக ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டு இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஜீவ புஸ்தகங்களில் மன்னித்துக்குள்ள ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தினம் ரெக்கார்ட் ஆகுதோ, நம்மளோட இந்த கேமராவில் வெளியே வைக்கிற கேமராவில் தினம் இப்படி ரெக்கார்ட் ஆகுதோ, அதே போல் நம்ம செய்கிற தவறுகளோ நன்மைகளோ தீமைகளோ அத்தனையும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. நான் செய்யலை, நான் பண்ணலை, நான் போகலன்னு ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால் ஒரு நாளும் நம்ம நிதானித்து நம்ம வாழ்க்கை வாழ்வோமானால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.